இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குது. இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம் ஏன் தான் அகமதாபாத்ல கட்டினாங்க? இந்த ஸ்டேடியம் கட்டினதுல இருந்து எனக்கு ஃபுல் பிரச்சனை தான்ப்பா. அதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய கிரிக்கெட் ஃபேக்ட்ஸ் வேணும் அப்படின்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா வேர்ல்ட்லயே பெரிய ஸ்டேடியம்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேடியத்தை ஏன் அகமதாபாத்ல கட்டினாங்க? ஃபர்ஸ்ட் பிரச்சனையே அதுதான். இது வரைக்கும் இந்த ஸ்டேடியம் நடந்த மேட்சஸ்ல எல்லாமே ஹவுஸ்ஃபுல் ஆனதா சரித்திரமே கிடையாது. ஏதாச்சும் ஆடிக்கு ஒரு டீம், அமாவாசைக்கு ஒரு டீம், ஐபிஎல் ஃபைனல்ஸ், வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ், அதுக்கு மட்டும் தான் ஹவுஸ்ஃபுல்லே ஆகும். ஆனால் அப்படி இருந்தும் கூட ஏன் அதை அகமதாபாத்ல கட்டினாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் தெரியாது. நம்பர் 2, இந்த ஸ்டேடியத்தோட பேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டேடியம். ஆனால் இந்த ஸ்டேடியத்துக்கு மேட்சுக்கு ஒரு நாள் முன்னாடி நரேந்திர மோடி ஸ்டேடியம்னு பேரை மாத்திட்டாங்க. ஏன்? நம்பர் 3, பொதுவாக அந்த ஐபிஎல் மேட்சஸ் நடக்கும்போது ஒரு ட்ரெண்ட் இருக்கு. அந்த டீமுக்கு ஏற்ற மாதிரி ஹோல் ஸ்டேடியத்துக்கு அந்த கலர் பெயிண்ட் அடிப்பாங்க. ராஜஸ்தான் மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த ஸ்டேடியத்துக்கு பிங்க் கலர் அடிப்பாங்க. என்ன ஆனாலும் இந்த ஸ்டேடியத்துக்கு ஏன் ஆரஞ்சு கலர் மட்டும் எப்பவுமே இருக்கு? ஏன் அது மட்டும் மாற மாட்டேங்குது? யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்கு இந்த அகமதாபாத் ஸ்டேடியம் வந்துச்சோ அன்னையிலிருந்து இந்தியாவுக்கு நிறைய லாசஸ் ஆயிருக்கு. அதை விட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்தியாவில் நடக்கிற மெயினான மேட்சஸ் எல்லாமே அங்கதான் நடக்குது. அப்பொழுது இப்போ வரைக்கும் 3 ஐபிஎல் ஃபைனல்ஸ் அங்கதான் நடந்திருக்கு. வேர்ல்டு கப் ஃபைனல் அங்கதான் நடந்திருக்கு. T20 வேர்ல்டு கப் ஃபைனல் அங்கதான் நடக்க போகுது. ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஃபேனா இந்த ஸ்டேடியம் எனக்கு பெருசா பிடிக்கல. மும்பை இந்தியன்ஸ் கிரிக்கெட் ஃபேனா இருந்தா அதுக்கும் மேல. இந்த கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.